எங்கள் தாத்தாமாவோட ஒரிஜினல் ரெசிபி சிம்பிளான அல்வா. இந்த அல்வாவோட ஹீரோவே ஜாதிகா ஃப்ளேவர் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை வந்து கோதுமை மாவு இல்லை மைதா மாவு எதை வேணாலும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரியை நெய்யில் வறுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது சர்க்கரை பாவு காய்ச்சணும். அது வந்து வலுவலுங்கிற பதத்துக்கு காய்ச்சினா போதும். சர்க்கரை பாவு காய்ச்சினக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை ஒரு கப் தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். இதை வந்து சர்க்கரை பாவோட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட்டிப்படாமல் கிளறிட்டே இருக்கணும். அது கிளறி மாவெல்லாம் ஊற்றுனக்கப்புறம் எண்ணெய் சேர்த்தணும். எண்ணெய் வந்து எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தணும். அது எண்ணெய் சேர்த்து அது உறிஞ்சிட்டே இருக்கும். அதோட ஜாதிக்காய் பவுடரும் ஏலக்காய் பவுடரும் சேர்த்து நம்ம கிளறிட்டே இருக்கணும். அந்த ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வெளியே வர வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் சேர்த்து கிளறி சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சுவையோடு. கீப் சப்போர்ட்டிங், கீப் ஸ்மைலிங். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.